ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அள்ளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 17 லோகோ விகர்ம நிரத குசலே பிரமத்த கர்மணி அயம் த்வத் உதிதே பவத் அர்ச்சனே ஸ்வே யஸ்தாவத் அஸ்ய பலவான் இகஜீவிதாசாம் சத்யச்சினந்தி அனிமிக்ஷாய நமோ அஸ்து தஸ்மை. மொழிபெயர்ப்பு. பொதுவாக மக்கள் எல்லோரும் மூடச் செயல்களிலேயே ஈடுபடுகின்றனர். அம்மூடச் செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக உம்மால் நேரடியாக விளக்கி அருளப்பட்ட பயன் தரும் செயல்கள் அன்று. மூடச் செயல்களிடத்து அவர்கள் உறுதியுடன் இருக்கும் வரையில் வாழ்க்கையின் போராட்டத்தில் அவர்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகவே செய்யும். ஆகையினால் நான் எனது வணக்கங்களை காலந்தோறும் அழியாமல் செயல்படும் தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். பொருளுரை. பொதுவாக மக்கள் அனைவரும் புத்தியில்லாத வேலைகளிலேயே ஈடுபடுகின்றனர். அவர்கள் முறையாக தங்களுக்கு உண்மையில் பயன் தரும் செயல்களில் அர்ச்சனை ஒழுங்குமுறைகள் எனப்படும் பகவானுக்குரிய பக்தி தொண்டில் சிந்தை செலுத்தாது இருக்கின்றனர். அர்ச்சனை ஒழுங்குமுறைகள் அனைத்தும் பகவானால் நேரடியாக நாரத பஞ்சராத்திரத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் பிரபஞ்சத் தோற்றம் என்னும் மரத்தின் மூல வேராக விளங்கும் பகவான் விஷ்ணுவை அடைவதே வாழ்வின் உயர்ந்த லட்சியமாகும் என்பதை அறிந்த புத்திமான்களால் கடுமையாக பின்பற்றப்படுகின்றன. பாகவதத்திலும் பகவத்கீதையிலும் கூட இது போன்ற ஒழுங்குமுறை விதிகள் எல்லாம் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. மூட மனிதர்கள் தங்கள் ஆத்மநலன் பகவான் விஷ்ணுவை உணர்வதே என்பதை அறியாதிருக்கின்றன. பாகவதம் கூறுகிறது, உலகியல் இன்பம் என்னும் பொய்மையில் மொத்தமும் அழுதுவதற்கு தீர்மானித்துவிட்ட மனிதர்கள் கிருஷ்ண மனதுடையவர்களாக ஆசிரியர்களின் அறிவுரைகளினாலோ தன் உணர்வினாலோ அல்லது பாராளுமன்ற விவாதங்களினாலோ ஆக முடியாது. அவர்கள் கடிவாளமில்லாத புலன்களினால் அறியாமை என்னும் இருண்ட கண்டத்திற்குள் இழுத்துச் செல்லப்படுகின்றனர். இவ்வாறு அவர்கள் மதியற்ற அரைத்ததையே அரைத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களது மூடச் செயல்களினால் பிரபஞ்ச தோற்றத்தின் பகவானான விஷ்ணுவை அடைவதே மனித வாழ்வின் இறுதி லட்சியம் என்பதை அறியாதிருக்கின்றனர். அதனால் அவர்களின் வாழ்க்கை போராட்டமானது புறச்சக்தியின் கீழிருக்கும் உலகியல் நாகரீகம் என்னும் தவறான திசையில் செல்கிறது. அவர்களும் அவர்களைப் போன்ற மூடர்களினாலேயே வழிநடத்தப்படுகின்றன. இது எப்படி இருக்கிறதென்றால், குருடன் வழிகாட்டி அழைத்துச் சென்று இருவரும் குழியில் விழுந்ததை போன்றதாகும். லௌகீக பற்றுகளில் இருந்து முற்றிலும் விடுதலை பெற்ற மகாத்மாக்களினால் வழிகாட்டப்படுவதற்குரிய அறிவுரைகளை இம்மூடர்கள் பெறாத வரையில் தங்களது மதியற்ற செயல்களை தடுத்து நிறுத்தும் வல்லமை பெற்றவரான பரமாற்றல் மிக்கவரின் செயல்களினால் இவர்கள் கவரப்பட மாட்டார்கள். பகவத்கீதையில் பகவான் அனைவரையும் அவர்களது சுதர்மங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தங்களை முற்றிலும் அர்ச்சனை செயல்கள் அல்லது பகவானை மகிழ்ச்சிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். ஆயினும் பெரும்பாலோர் இதுபோன்ற அர்ச்சனை செயல்களில் ஆர்வம் காட்டுவதில்லை. அனைவருமே பெரும்பாலும் தம்மை பந்தப்படுத்தும் செயல்கள் அல்லது பரமபுருஷ பகவானுக்கு எதிரான செயல்களினாலேயே கவரப்படுகின்றனர். ஞானம் மற்றும் யோக முறைகள் கூட மறைமுகமாக பரமபுருஷ பகவானுக்கு எதிராக செய்யப்படும் செயல்களே ஆகும். பகவானுக்கு செய்யும் அர்ச்சனையினை காட்டிலும் மங்களகரமான செயல் வேறெதுவும் இருக்க முடியாது. விஷ்ணுவை இறுதி லட்சியமாக கொண்டதாயிருக்கும் பொழுது ஞானமும் யோகமும் கூட அர்ச்சனையின் குறிக்கோள் உடையதாக சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதன் முடிவான கருத்து என்னவென்றால், முக்தி அடைவதற்கான தகுதியினை பெற்றுள்ள மனிதர்கள் உண்மையில் பகவானின் பக்தர்களே யாவர். பிறர் எந்தவிதமான உண்மை பயனுமின்றி வாழ்வதற்காக வீணாக போராடி கொண்டிருப்பவர்களே ஆவர். ஹரே கிருஷ்ணா.